சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி என்ற தலைப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். பிறகு பள்ளிக்கூடம் மட்டும் மூடி கிடக்கல, நம்முடைய பிள்ளைகளோட அறிவு மூடி கிடக்கின்றது. முதலில் அதை திறக்க வேண்டும் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை, இன்றைக்கு உலகமே பாராட்டுகின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பெருமை நமக்கெல்லாம் உண்டு. ஆக அது மட்டுமல்ல, இன்றைக்கு வயது வந்தோர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடமே செல்லாதவர்களுக்கும் கல்வி அறிவை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இதைதான் முத்தமிழர் கலைஞர் காலத்திலே அறிவொளி இயக்கம் என்று இருந்தது. நீதி கட்சி காலத்திலே நடேசனாருடைய மருத்துவமனை வளாகத்திலே வயது வந்தோர் வயதானவர்களுக்கான கல்வியை புகுத்தக்கூடிய அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அங்கே நடந்தது என்பது இதையெல்லாம் ஒரு வரலாறு. அதே போல இங்கே பேசியவர்கள் சொன்னது போலதான் காலை உணவு திட்டம். ஏறத்தாழ 18 லட்சம் பேர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், பசியோடு வருகின்ற பிள்ளைகளுடைய பசியை ஆற்றிய தாயுள்ளம் கொண்ட புண்ணியவான் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று இன்றைக்கு உலகமே பாராட்டுகின்றது. ஏன், நம்முடைய திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் இன்றைக்கு அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். முத்தமிழர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் மதிய உணவு, சத்து உணவு என்பது சத்தாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அந்த உணவை வழங்கினார்கள். நீதி கட்சிக்கு நீங்க சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் சர்பிட்டி தியாகராயர் அன்றைக்கு மதிய உணவை வழங்கி காட்டினார். இப்படி வழி வழியாக நீதி கட்சி தலைவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் தான் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள். ஏன், 7.5% ஒதுக்கீடு என்பது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல, தொழில் படிப்பை சார்ந்திருக்கின்ற அது வேளாணாக இருந்தாலும் சரி, அது சட்டமாக இருந்தாலும் சரி, அது பொறியாளராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இது பொருந்தும் என்கிற அளவிற்கு அந்த சட்டத்தை தீட்டி தந்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள். இதைதான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இங்கே பேசி அனைவரும் அந்த இடஒதுக்கீடை பற்றி பேசினார்கள். இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களாம், நான் இந்த சாதியை சார்ந்தவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கேன், இந்த சாதியை சார்ந்த இவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. நீ ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்து இப்படி பேசுற, அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு தந்தவர் எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் என்கின்ற பெருமை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. இது நீதி கட்சி காலம் சென்று பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஜிஓ 613 அப்படிங்கிறத முதல்ல இன்னைக்கு நம்ம ரிசர்வேஷன் பேசுறோம், இடஒதுக்கீடுன்னு பேசுறோம். ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது எங்கே என்று சொன்னால் நீதி கட்சி காலத்திலே இதற்கான அடிக்கல் அங்கே நாட்டப்பட்டு இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ல சேரக்கூடிய பிள்ளைகளோட எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு உயர்கல்வியில் சேரக்கூடிய அளவு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்கிறோமே 51.4% அதிகமாக இருக்கின்றது. ஒன்றிய அரசு இப்பதான் சொல்றான் 2030 நம்ம 50 தாண்ட வேண்டுங்கிறோம். நாங்க தாண்டி 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற பெருமை என்னைக்குமே நமக்கு உண்டு. இதை சொல்வதற்கு காரணம், இதற்கென்று நம்முடைய முத்தமிழர் கலைஞர் செய்தது. 69 அவர் முதலமைச்சராக வந்தபோது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இருந்தது 2 அரசு சார்ந்திருக்கின்ற 2 கல்லூரிகள் தான். ஆனால் 69 76 வரைக்கும் நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏறத்தாழ 68 கல்லூரிகள் வந்தது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கு அன்றைக்கே அடித்தளமிட்டவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க, நீங்க நீதி கட்சி காலத்தில் இது மாதிரி எல்லாராலையும் படிக்க முடியாது, எல்லா வகுப்பை சார்ந்தவங்களும் கல்லூரியில் போய் படிக்க முடியாது. ஏன்னா கல்லூரியோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அன்றைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1923 என்கிற ஆக்ட் மூலமாகத்தான் மதராஸ் மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளிலும் கல்லூரிகளில் புதிதாக தொடங்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள் தொடங்க வேண்டும் என்ற ஆக்ட் அன்னைக்கு நீதி கட்சிக்காரங்களை கொண்டு வராங்க. மறந்துடாதீங்க, நமக்கான பல்வேறு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை தந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருவதற்கு காரணமாக இருந்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1923 என்கின்ற இந்த பெருமை. இப்படி நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து அதே போன்று 7.5% நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது ஏதோ சதவீதத்தோட நிறுத்திவிடவில்லை. 7.5% நீ கல்லூரியில் சேர போறியா, கவலைப்படாத, கல்வி கட்டணத்தை அரசாங்கம் நாங்களே பார்த்துக்கிறோம், விடுதி கட்டணமா கவலைப்படாத, அதையும் நாங்களே பார்த்துக்கிறோம், பேருந்து கட்டணமா கவலைப்படாத, அதையும் நாங்களே பார்த்துக்கிறோம், கவுன்சிலிங் கலந்தாய்வுக்கு தனியாக ஒரு கட்டணம் இருக்கின்றதா, கவலைப்படாத, அதையும் நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சரை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது என்கின்ற பெருமை என்றைக்குமே நமக்கு உண்டு. இதே தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் காலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பியூசி வரைக்கும் உங்களுக்கு இலவச கல்வியா தைரியமா படிங்க என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனா 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு உனக்கு கட்டணம் ஃப்ரீ, நீ போய் எழுது அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, தமிழ் வழியிலேயே கல்வி படிச்சா கவலைப்படாத, அரசு உத்தியோகத்தில் உனக்கு 20% உனக்கு நான் தரேன் என்று தந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆக இதே போன்றுதான், அதே போன்று நீதி கட்சி காலத்திலிருந்து இப்படி தொடர்ந்து நம்முடைய இனத்தை, நம்முடைய மொழியை இன்றைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நீதி கட்சியிலிருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் நாம் வந்திருக்கிறதுக்கு என்று சொன்னால் அதுதான் நாம் இருக்கின்ற இந்த இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்கின்ற அந்த பெருமை. அது மட்டும்
சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி என்ற தலைப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசி வந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டில் திமுக சார்பில் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் கல்வி தரப்பில் கருணாநிதி தரப்பிலும் திமுக தரப்பிலும் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு மாற்றங்கள் குறித்தும் அவர் விளக்கி கூறினார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.